அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சஷ்டி என்பது சந்திர பகவானின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு கால கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒருமுறை வரும் நாளை குறிக்கிறது. இந்த நாள் பொதுவாக திதி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. அமாவாசை திதிக்கும் பௌர்ணமி திதிக்கும் அடுத்து வரும் 6வது நாள் சஷ்டியாகும். அமாவாசைக்கு அடுத்து வருவது வளர்பிறை சஷ்டி என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வருவதை தேய்பிறை சஷ்டி என்றும் கூறுவார்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் திருமணம் இல்லாத இருந்தால் அவருடைய வாழ்க்கை முழுமை அடையாது. அதுபோல அவருக்கு குழந்தை பேறு இல்லாமல் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கையே நிறைவு பெறாது. அதனால் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் குழந்தைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நம் உள்ளத்தில் பரம்பொருள் முருகப்பெருமான் அவர்கள் குடிகொண்டு இருப்பார்கள். இந்த தேய்பிறை சஷ்டியில் பரம்பொருள் முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று அந்த அபிஷேகத்திற்கு தேவையான பூஜை பொருட்களை, உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். குறிப்பாக தேன் மற்றும் இளநீர் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலம் நல்ல அருள் முருகப்பெருமான் அவர்கள் கொடுப்பார்கள். முருகா என்றால் அனைத்து விதமான துன்பங்களும் போய்விடும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தை நீங்கள் தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் உங்களுக்கு வருவாய் அதிகம் வந்து சேரும் என்பது பார்க்கப்படும். தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் அனைத்து விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போகும் என்பது ஐதீகம். புரட்டாசி மாதம் திங்கட்கிழமையில் வரும் தேய்பிறை சஷ்டியில் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது என கூறப்படுவதால் இந்த நன்னாளில் விரதமிருந்து பரம்பொருள் முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகமாக பார்க்கப்படுகிறது. சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்ற தவறான பழமொழி மக்களிடையே நிலவி வருகிறது. அது அப்படி இல்லை. சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் என்பது பழமொழி. அதாவது சஷ்டி திருநாளில் முருகப்பெருமானை வழிபடுவதால் பெண்களின் கருப்பையில் குழந்தைகள் உண்டாகும் என்பது இதன் பொருளாகும். பொதுவாக எத்தனையோ கோயில்கள் கல்லில் சிலை செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்து கட்டியுள்ளார்கள். அந்த கோயில்கள் அனைத்தும் சிதவடைந்து விட்டன. ஆனால் பழனி மலையில் இருக்கும் நவபாசானத்தில் சிலை செய்த இந்த கோயில் மட்டும் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருப்பதன் காரணம் முருகப்பெருமானின் அருள்தான். அப்படிப்பட்ட பரம்பொருள் முருகப்பெருமானை இந்த புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டியில் நீங்கள் வணங்குவதன் மூலம் உங்களிடம் இருக்கும் அனைத்து கெட்ட எண்ணங்களும் நீங்கி அந்த முருகப்பெருமானின் பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கும். பரம்பொருள் முருகப்பெருமானை வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று வேண்டுகிறார்கள் மற்றும் கடன் தீர்க்கப்பட வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தீராத கொடிய நோய்கள் தீர்க்க வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். நல்ல படிப்பு பெற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். பிள்ளை சூனியங்கள் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். மற்றும் மகன் மகள்கள் போன்றவற்றை திருமணம் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். தொழில் அபிவிருத்திக்காகவும் வேண்டுகிறார்கள். ஆண் குழந்தை வேண்டும் என்றும் நிலங்கள் விளைச்சல் அதிகமாக வேண்டும் என்றும் தேய்பிறை சஷ்டியில் மனம் சார்ந்த கவிரைகள் மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும். அதாவது உங்கள் குடும்பத்தில் இருக்கும் நோய்கள் அகலவும் மற்றும் மனம் சார்ந்த கவலைகள் தீர்ப்பு வைப்பதற்காக உங்களுக்கு குழந்தைகள் வேண்டும் என்று கண்டிப்பாக வேண்டிக் கொள்ள வேண்டும். இந்த தேய்பிறை சஷ்டியில் முருகப்பெருமானை வழிபடுவதால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆண் குழந்தையே பிறக்கும் என்று நம்பப்படுகிறது. இது சித்தர்களின் வாக்காகும். தேய்பிறை சஷ்டி என்று அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு முருகப்பெருமானின் திருவுருவப் படத்திற்கு செவ்வரளி பூக்களை அணிவித்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைத்து முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வந்து ஆண்டு முழுவதும் உண்ணாமல் இருந்து உபவாசத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானை வணங்கிய பின்பு நீங்கள் அந்த உணவை மேற்கொள்ளலாம். அன்றைய நாட்களில் நீங்கள் எவரேனும் ஒருவருக்காவது அல்லது 7 பேருக்காவது அன்னதானம் செய்ய வேண்டும். அப்படி செய்ய முடியாதவர்கள் எறும்பு குளிக்காவது அதன் மேல் அரிசி மாவுகளை போட்டு அந்த அன்னத்தை கொடுக்கலாம். யாருக்காவது அன்னதானம் செய்தால் போதும். எறும்பாவது மனிதனாவது ஏதேனும் ஒரு புனிதமான செயலை நீங்கள் செய்யுங்கள். முருகப்பெருமானின் பக்தரானவர்களுக்கு கண்டிப்பாக முருகப்பெருமான் அவர்கள் உதவி செய்வார்கள். முருகப்பெருமானுக்குரிய நெய்வேத்தியமாக அவல் மற்றும் நாவல் பழம் போன்றவற்றை வைத்து வழிபடலாம். முருகப்பெருமானுக்கு நாவல் பழமானது மிகவும் பிடிக்கும். அதனால் மறக்காமல் நாவல் பழத்தை நீங்கள் படைக்க வேண்டும்.
இந்த தேய்பிறை சஷ்டியில் அன்று 6ஆம் நாள் முழுவதும் எந்த ஒரு மாமிச உணவுகளை உண்ணக்கூடாது மற்றும் உடலுறவு போன்ற செயல்களில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அன்றைய முழு தினமும் மௌன விரதம் இருப்பதால் மகத்தான பலன்கள் அதிக அளவில் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் அருளும் விரதங்களில் தேய்பிறை சஷ்டி முதன்மையானதாகும். இதனை கருத்தில் கொண்டுதான் நம் முன்னோர்கள் மேலே கூறியுள்ளவாறு சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று கூறியுள்ளார்கள். இதனை நீங்கள் இந்த புரட்டாசி மாதம் தேய்பிறை சஷ்டியில் கடைபிடித்தால் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தரும். மேலும் நீங்கள் குழந்தை பாக்கியம் தரும் திருச்செந்தூர் முருகன் தலத்திற்கு நீங்கள் இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதத்தை மேற்கொண்டால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும். மேலும் நல்ல அறிவுள்ள அழகான ஆண் குழந்தை பிறக்கும். வெளிநாடுகளில் இருந்தும் இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்து பக்தர்கள் அனைவரும் இந்த குழந்தை வரம் வேண்டி செல்கிறார்கள். குழந்தை பேறு உண்டாகாமல் இருப்பதற்கு முன்ஜென்ம பெரியோர்களின் செய்த பாவமே காரணம் என்று கருட புராணம் கூறுகிறது. இப்படி முன்ஜென்ம விரோதம் உள்ளவர்கள் கண்டிப்பாக இந்த தேய்பிறை சஷ்டியில் விரதம் இருந்து அந்த முருகப்பெருமானின் அருளை பெற்று குழந்தை பெற்றெடுக்க வாய்ப்புண்டு. இந்த தேய்பிறை சஷ்டியானது குழந்தை பாக்கியத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. சஷ்டி, கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை விரதம் போன்ற விரதங்களில் தேய்பிறை சஷ்டி இருந்து முருகப்பெருமானை பக்தியுடன் பூஜை செய்து வந்தால் புத்திர பாக்கியம் விரைவில் நமக்கு கிடைக்கும். முருகப்பெருமானுக்கு புத்திர பாக்கியம் வேண்டி விரதம் இருப்பவர்கள் இருந்தால் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று பகல் உணவு மட்டும் உண்டுவிட்டு மாலை முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வந்து வழிபட்டால் உங்களுடைய புத்திர சோஷம் நீங்கி மேலும் உங்களுடைய குழந்தைகள் கவலை நீங்கி உங்களுக்கு அருமையான குழந்தை பிறக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.